This video is sponsored contains online shopping. பாருங்கள் முருங்கை சூப் வைக்கிறது எப்படி வைக்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிறதுல எடுத்துடணும். பழுத்து போட தலையெல்லாம் எடுத்து கீழே போட்டு தலை கொஞ்சம் எல்லாம் எடுத்து போட்டுடணும். முருங்கைத்தலை 4 தலை போட்டிருக்கோம். இது இன்னும் தேவையான அளவுக்கு நிறைய எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ என்ன பண்ணால் தண்ணியில் தலை 4 தலை அலசி போடுறோம். போட்டோம். போட்டு இப்போ சுடு தண்ணி காய வச்சுருக்கோம். இப்போ கீரை அள்ளி போட்டிருக்கோம். பாருங்கள் கீரை அடுப்பில் வச்சு கொச்சிட்டு இருக்கு. நல்லா வெந்துட்டு இருக்குதா பாருங்கள். தண்ணிக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பாருங்கதா ஊற்றிட்டோமா. அதுக்கு 2 உப்பு போடுறோம். உப்பு தூள் உப்பு கொஞ்சம் போட்டோமா. அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு 2 பல் எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் தட்டிக்கிறோம். பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். எடுத்து அது இதுலேயே போடுறோம். போட்டோமா. அது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறோம். லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் பாருங்கள். மஞ்சத்தூள் பாருங்கள். மஞ்சத்தூள் போடுறோம். போட்டோமா. மஞ்சத்தூள் போட்டோம். அடுத்தது என்ன இப்போ சீரகம் கொஞ்சம் போடுறோம். சீரகம் பாருங்கள். சீரகம் அது கொஞ்சம் போட்டோமா. அடுத்தது இஞ்சி கொஞ்சம் போடுறோம். இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பாருங்கள் எடுத்துருக்கோம். இஞ்சி இதை எடுத்து இது கொஞ்சம் தட்டுறோம். இது உடச்சிட்டோம். அப்புறம் தட்டி வச்சுருக்கோம். இதையும் போடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா சுண்டும் இல்லையா, அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ போட்டுவிட்டு நல்லா கொதிக்கணும். பாருங்கள் நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா அடுப்பில் கொதிச்சிருச்சு. இப்போ இது எடுத்து நமக்கு இருத்துக்கிறோம். பாருங்கள் இருத்து வச்சுருக்கோம். சுவையான முருங்கைத்தலை சூப் ரெடி.